ஹாய், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா எக் கறி. அதுக்காக எக் 4 எடுத்து வச்சுருக்கோம். ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். க்ரீன் சில்லி 3, கறிவேப்பிலை, தக்காளி 2 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், சின்ன துண்டு பட்டை, சின்னதாக பிரியாணி இலை, கசகசா தேவையான அளவு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆனியன் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் ஆனியன் சேர்த்திக்கலாம். க்ரீன் சில்லி சேர்த்து அப்படியே கருவேப்பிலையும் ஊற்றி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம லைட்டாக சால்ட்டு தூவிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதெல்லாம் வதங்கி வந்தால் போதும். ஸ்டிக் போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வேக விடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த டைம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன். நம்ம ஆனியன் வதங்கிறதுக்கு லைட்டாக தான் சால்ட்டு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எக் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருக்கு. நம்ம தண்ணி லைட்டாக தான் ஊற்றுவோம். இப்போ நம்ம எக் சேர்த்துக்கலாம். எக் சேர்த்தியாச்சு. இது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம்.
இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கிளறி விட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து ரைஸ்க்கு செஞ்சுருக்கேன். இதை நம்ம சப்பாத்தி, ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எக் கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சுட சுட சோறு, எக் கறி. வாங்க சாப்பிடலாம்.